நீங்கள் பார்த்து திருப்பதி ஏஎல்ஜிம்னு ஹவுஸ் கேம்ல இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம். நான் கிராணி 3 தான் ஆட போகிறோம். ஆனால் நம்ம வந்து ப்ராக்டிஸ் மோடில் ஆட போகிறோம் கேஸ். அதனால் நான் வந்து பண்ணாக்கா நீங்கள் ப்ராக்டிஸ் மோட் இந்த ஸ்லெண்ட்ரினா கூட வைக்கல, ஜஸ்ட் நார்மல் வந்து எதுவுமே இல்லாமல் 0 யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால விளாட்றேன். ஓகேவா? நான் ஏன் வந்து இதை பண்ணுறப்பன்னா கிராணி 2 நான் வந்து ப்ராக்டிஸே எடுக்கலை. நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணேன் கேஸ், வந்து ப்ராக்டிஸ் எடுக்கலைன்னு. நான் ஜஸ்ட் நார்மலாக போனேன், அது அங்கே இருந்துச்சு. ஸோ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டேன். பட் எனக்கு என்னென்ன எஸ்கேப் என்னென்ன திங்ஸ் வைக்கணும்னு தெரியனால நான் வந்து பொருள் ஓகேவா. ஸோ அதனால் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ டே 1 நம்ம வந்து இன்றைக்கி வந்து கேஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கிராணி 3 தான் ஆட போகிறோம். இதில் வந்து ஹார்ட் எஸ்கேப் அண்ட் ஈஸி எஸ்கேப்னு இருக்குது. அது என்ன ஹார்ட் எஸ்கேப் ஈஸி எஸ்கேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் இருக்குது. என்னென்னா ஹார்ட் எஸ்கேப், ட்ரெயின் எஸ்கேப், ஈஸி எஸ்கேப் வந்து டோர் எஸ்கேப். ஏன்னா நான் பண்ண வரைக்கும் டோர் எஸ்கேப் தான் எனக்கு ரொம்ப ஈஸி. ட்ரெயின் எஸ்கேப் ரொம்ப கஷ்டம். அந்த டிக்கெட் போட்டு இந்த டிக்கெட் நம்மளுக்கு வரணும், வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதாகும். வந்து நம்ம வந்து ட்ரெயினோட டோர் திறக்கும், அதாவது ட்ரெயினே அப்போ தான் திறக்கும். அது பெரிய வேலை. சரி, இன்றைக்கி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா டோர் எஸ்கேப் தான். ஸோ அதில் நம்மனாக்கா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம். ஓகே, வந்து கிச்சன் மேலே போயிடுவோம். ஓகே, ஓப்பன் த டோர். எஸ், நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப ஃபியூஸு, ஜென்ரத்துக்கு எப்படி செட்டுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு கேஸ். எனக்கு ரொம்ப ஒரு குதூகலமாக இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தாக்க வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னொன்று செட்டுக்குன்னு சொல்லி கிடச்சிருச்சு. வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க, என்னென்ன வீடியோவே எடுக்க முடியல. அதனால் வந்து இப்போ எடுக்கிற வீடியோ ஓப்பன் த டோர். அதுக்கு வந்து போனால் பிளாங்க் வேணும். இந்த பிளாங்க் ஒன்று அண்டர் கிரவுண்டில் வந்து இந்த அங்கே ஒரு தனியாக டோர் இருக்குது பார்த்தீங்க, கதவு அங்கே தான் இருக்கும். அழகா பொறுமையாக குறி. சரி, இதுலேருந்து எனக்கு பயமே இல்லை. நம்ம வசந்த மதிக்கு எப்படி இருக்காது பார்த்தீங்க, அதாவது சொல்லுங்கள் வீட்டு என்ன இருக்கிறதையும் அவர் இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவார். அவருக்கு வருமா என்ன எனக்கு தெரியல. இப்படி தான் ஐஸ்கிரீம் 3ல் அவர் சொன்னார், எனக்கு வந்து இந்த ஊரில் வந்து பயமாக இருக்கும்னு. என்னது அது என்ன கேஸ் ஃபோர்கெட் ஆகிட்டுன்னு இதோட என்னோட மேட்ச் பாக்ஸ். ஓகே, எங்கள் ஊர் வந்து கிச்சனில் இருக்கும். அது கேஸ் ரன் மறந்து மேக வந்து சொல்கிறேன், ஞாபகமே இல்லை கேஸ். இதுவரை எல்லாத்தையும் வந்து நம்ம திறந்து விட்றதா இருக்குது கேஸ். கிராணி மொட்டை மேலே சொட்டை மட்டை எங்கே சுற்றிட்டு சொட்டை வெளியே போனால் முட்டை வரும். ஓகேவா? அதாச்சு சொட்டை வெளியே போனால் மொட்டை உள்ளுக்கு வருவான், மொட்டை வெளியே போனால் சட்டை உள்ளுக்கு வரும். அந்த மாதிரினால நீங்கள் வந்து டோரு அதை வந்து திறந்து விட்ருவோம். இப்போ நான் ஒண்டி தான் அங்கே இருக்கிறதுனால எல்லோரும் நான் தான் இருக்கணும். இதே நான் தான் வந்து ஜென்ரேட்டர் கேபிள் போட்டு இது பண்ண பார்த்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாங்க்கில் வந்து பண்ணாக்கா கொக்கனட் இது கூட என்னடா கிடைக்கும். மிஞ்சி போனால் எப்போவுமே கிடைக்கிறது ஒன்று தான் கிடைக்கும். ஒன்றுக்கு ரொம்ப காயினு தான் கிடைக்கும். காயினை மட்டும் கொடுத்துருவீங்களா? அது சொல்லலை கேஸ். எப்போவுமே கொக்கனட்டில் வந்து காயின் தான் கிடைக்கும். இஃப் யூ லக் எப்பயாச்சும்னா வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் கேஸ். அதில் கிடைக்க வெப்பன் கீன்னு சொல்கிறேன். அஜாசி 100 கிடச்சிருச்சு. டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஐயோ, ஓப்பன் டோர் கேஸ். தயவுசெஞ்சு ஏதாச்சும் ஒன்றா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் நாக்கா இது மாதிரி பேசியிருக்கு. எப்படின்னா வந்து ஒரு சொங்கி மாதிரி பேசிடுங்க ஒரு சரி வீடியோவிலலாம். ஓகேவா? நான் வீடியோ எடுத்து முடிச்சோன்னா அது எனக்கே தெரியுது. ஸோ இங்கே திருப்பி இல்லாங்கன்னா அது ஒரு 2வது ஒர்க் ஆகிருங்க. திருப்பியும் அதை செய்யணும் அந்த மாதிரின்னு அப்லோட் பண்ணுவேன். தயவுசெய்து நான் கமெண்ட் செய்ய சொல்லுங்கள் ப்ரோ. நல்லா இல்லை ப்ரோ, கிளியர் கட்டாக பேசுங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நான் அப்போதாச்சும் வந்து ட்ரை பண்ணுறேன்லாம் பேச. அதனால தான் அந்த வீடியோ தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கிளியராக பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகாது, அதுக்குள்ள மெதுவாக ரெக்கார்ட் ஆகும். அதுக்குள்ளே எப்படி ரெக்கார்ட் ஆகும்னா ஓகே கேஸ் போகலாம் வாங்க அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகும் கேஸ். நினச்ச கேஸ் இது வந்து என்ன பிரிட்ஜ் கிராங்க். ஓகே, இது கிடச்சிருச்சு. கிலோ ஒன்று தாண்டா. ஃபியூஸு எல்லாம் கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு கேஸ் ஃபியூஸ் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டேன், நானே சொல்லிடுறேன். ஃபியூஸு வந்து முதல்ல வெப்பன் கீ எடுத்து அதை திறந்துட்டு போவோம், அங்கே தான் கிடைக்கும். அது இன்றைக்கே போடலாம், இது இருக்குது எவ்வளோ தூரம் போடணும் தெரியல. சரி விடுங்க. வெப்பன் கீ இருக்குது பார்த்தீங்க, வெப்பன் கீ திறந்து ஸோ அது கிளாஸை பிரேக் பண்ண பார்த்தீங்க, அங்கே இருக்கும் கண்டிப்பாக ஃபியூஸு. அப்புறம் க்ரோபார் இருக்கும், அது வழியாக நம்மளுக்கு கொஞ்சம் 2 பொருள் கிடைக்கும். இந்த எஸ்கேப்பை முடிச்சிடுறேன்டா. நைஸ்னு வழி விட்றாக்கு மாதிரி.
ஓகே ஓகே போவோம் போவோம் போவோம். பொங்க பொங்க எங்கே பொங்க எங்கே அதில் வில்லு அடுத்துட்டு சொல்லு எல்ஜி கேமி பேக் டு ஃபோன் ஓயே என் ஸ்பாட் எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். ஓடு 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 ஓ சீக்கிரம் ஓடு. நான் கொஞ்சம் மெதுவாக சொன்னாலே ரெக்கார்ட் வந்து ரொம்ப இதாக வந்து ரொம்ப ஸ்லோவாக ரெக்கார்ட் ஆகுது. அநியாயத்துக்கு ஸ்லோவாக ரெக்கார்ட் ஆகுது. ஏன் இந்த அளவுக்கு ஸ்லோவாக என்னோட வந்து வீடியோ ரெக்கார்ட் நல்லா இல்லையா எனக்கும் தெரியல. அநியாயத்துக்கு மெதுவாக ஒர்க் ஆகுது. ஓகே சேஃப் கியா எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஜென்ரேட்டர் கேபிள் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபியூஸு கேஸ் இந்த ஒன்றா தேடி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. எனக்கு தெரிஞ்சு ஃபியூஸ் வந்து இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சேஃப்கி அங்கே போவோம். எத்தனை பேர் வந்து கிராணி 1 பிடிக்குமா கிராணி 2 பிடிக்குமா? அது யாருக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து கிராணி 1 பிடிக்குமா கிராணி 1 ஃபேன் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு வந்து கிராணி 2 பிடிக்குமா கிராணி 2 ஃபேன் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு கிராணி 3 பிடிக்குமா அதே தான் கிராணி 3 ஃபேன் கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் வந்து ஒரு ஏதாச்சும் அழகாக போட்டு எமோஜி ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ இத்தனை பேருக்கு இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு. எத்தனை பேர் வந்து இருந்தாக்கா இந்த கேமை எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ ஏன் போட மாட்டேங்க சொன்னீங்கன்னா பிசி கேம்னால் நான் வந்து நீங்கள் வராத சொல்ல மாட்டீங்க. இப்போ ஒரு பிசி கேம் வரும். ஓகே எலக்ட்ரிக்ஸ் இல்லையா? ஓகே இப்போ என்ன பிசி கேம்னா 728 MBO எவ்வளோ இருக்குது. ஓகேவா? அந்த எம்பிக்கு வந்து ஒரு பிசி லெவலில் செம்ம கிராஃபிக்ஸோட டவுன்லோட் பண்ணாலே 800 போயிடும். இல்லை செஞ்சு எப்படியாச்சும் ஒரு 1 GB கிட்ட போயிடும் கேஸ். அந்த கேம் பிசி லெவலில் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ கிளியர் கட் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப கிளியர்டாக இருக்கும். நீ பிசியில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு அந்த கேம் யார் இருக்கணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த வீடியோ பொறுத்து நான் போடுவேன். வீடியோவில் கமெண்ட் எதுவும் வந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து போட மாட்டேங்க. அது பெஸ்ட் கேம் டே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பெஸ்ட் கேம்லே நம்மளுக்கு இப்போ எலக்ட்ரிக் என்னது வேறு மாட்டேன் எலக்ட்ரிக்ஷனு அது ஜென்ரேட்டரா ஐயோ வேறு வேலை கொலாப்ஸ் ஆகுது கேஸ். கொலாப்ஸ் ஆச்சு நான் கண்டுக்கிறீங்க. ஜெனரேட்டர் ஐயோ ஜெனரேட்டர் கேபிள் ஆடப்பாவி இதுக்காக அவ்வளோ சுற்றி வந்தேன். அதை போய் எடுக்கணும். அது எனக்கு தேடிக்கிட்ட கிடைக்குமா எங்கே கிடைக்கும்னே தெரியலையே. எனக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது வேறு எங்கே தான் கிடைக்கும். வேறு இப்போ என்னடா போய் எடுக்கிறது நானே மறந்துட்டேன். வேறு என்னடா போய் எடுக்கிறதுன்னு கொஞ்சம் ஜென்ரேட்டர் கேபிள் இருந்தால் கூட தப்பிச்சிடலாம். டெடி ஓகே எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று செஞ்சு இதை ஓப்பன் பண்ண வைக்க போகிறானுங்க கேஸ். இதை மட்டும் ஓப்பன் பண்ண வைக்கிறீங்களா கேஸ்? அதை ஓப்பன் பண்ணால் ஒரு 2 பெரிய வேலையே இருக்குது. கூஸ் பம்ப்ஸே கொடுத்துருவானுங்க. இதை செஞ்சு அதை செஞ்சு ஐயோ மெதுவாக செய்வாங்க கேஸ். இல்லை ஜென்ரேட்டர் கேபிளே இல்லை. ஆமாம் காக்கா கிடையாது பார்க்கவே இல்லையா? ஜென்ரேட்டர் கேபிளே இல்லை. அப்போ என்னென்ன எஸ்கேப் ஆகுது? ஓகே போங்க. ஜென்ரேட்டர் கேபிள் காக்காடு இருக்கு. இந்த வீட்டு வேறு எங்கே போய் எடுக்கிறது இல்லை கேஸ். கட்டை வேணும் நம்மளுக்கு. இந்த சிலிண்டரி நான் வந்துட்டு போங்க. அதை பார்க்க நான் இல்லை அப்படியே கிடக்கட்டும். ஐயோ என்னடா செத்துட்டோம். இல்லையே காய்ஸ் சாக மாட்டோமே காய்ஸ். வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து சாகவே மாட்டோம். இவன் எப்படா சத்தம் ஒருவேளை மேலேன்னு குடிச்ச சாவுமோ? வாய்ப்பு இல்லையே எனக்கு தெரில காய்ஸ். எப்படா சத்தம்? ஓகே ஓப்பன் த டோர் ஐகேஸ். இப்போ கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன் பார்த்தீங்க. கொஞ்சம் மெதுவாக பேசுனாலே அது சுங்கியுமே ரெக்கார்ட் ஆகும். கொஞ்சம் ரொம்ப வேகமாக பேசுவோம். ஆனால் ரொம்ப வேகமாக பேசுவோம் வீட்டில் உள்ளவங்க விளங்கிடும். ஏதாச்சும் ஒன்றா வந்து கூப்பிடுவாங்க இல்லை கருத்து தட்டுவாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. அதனால தான் கேஸ் மெதுவாக பேச ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் வந்து வேகமாக தான் பேசுகிறேன் கேஸ். ஏன்னா எல்லாம் இப்போ இங்கே இல்லை. ஓகேவா? கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க. அதனால நம்மளும் கொஞ்சம் பிஸியாக காத்திக்குவோம். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒர்க் இருக்கேன்னு மீட் பண்ணேன் கேஸ். இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூல்லே நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன்னு வந்து நினைக்கவே இல்லை. நீ வீடியோ போட மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கரெக்டான டைம் கிடச்சிச்சு. ரெகுலராக வீடியோ போடணுன்னா இங்கேயும் செத்துருமா? அதானே பார்த்தீங்க சாக மாட்டோமே. ரெகுலராக வீடியோ போட தெரில முடியுமா முடியாதான்னு.
என்ன இப்போ ஸ்கூல் டேஸ்லாம் வந்து என்ன முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்கூல் டேஸ்லாம். ஜென்ரேட்டிக்கு விளையாடுறதுக்கு வீடு எங்கே கேஸ் போச்சு, மேட்ச் பாக்ஸ் வந்து இங்கே வச்சு செட்டுக்கு இதை கிடச்சிச்சு, எங்கும் போட்டாச்சு. இதை மறந்துங்க, நம்ம அந்த அண்டர் கிரவுண்டில் தான் போய் பார்க்கவே இல்லை. ஓகே ஓப்பன் டோர், வெளியே போடுறா வெளியே, அதை எல்லாம் ஏற்கனவே திறந்தாச்சு. என்ன நான் வந்து திருப்பி வந்து செத்துடுவேன்னா அது இல்லை. எனக்கு இப்போ கீழே அங்கே போனால் என்ன கிடைக்கும், மேபி ஃபுட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே அவ்வளோ கிடைக்காது, ரேர் கேஸ் எப்பயாச்சும் கிடைக்கும். ஓடு 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 ஓடு, இதுக்கு எதுக்கு நம்ம இங்கே போய் பண்ணணும், வளர்க்குறேன்னு இல்லையா ஃபுட்டு. எங்கேயோ ஃபுட் வைக்கல, எங்கடா போட்டிங்க அந்த கட்டையை, எங்கேயோ வைக்கல, இங்கே வேறு எங்கேயாச்சும் எங்கடா செய்யுங்க வச்சுருந்தா சொல்லுங்கடாடி, எங்கடா போட்டிங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன கேஸ் வந்துடுறேன் கேஸ். இது எங்கே இருக்குது ஃபுட் வந்து இங்கே இருக்கும், கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். என்ன கீழே ஆடா அப்பா ட்ரெயின்கே கொடுத்துருனுங்கடி, நம்பிக்கையாக தான்டா இங்கே வந்தேன் கேஸ். நான் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கேன், இப்போ தேடிட்டே இருக்கும் போது யோசனை வந்துச்சு, எத்தனை பேருக்கு நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்டரை மாட்டுறதுக்கு ஒத்துக்கிறீங்க, இந்த எஸ் ப்ரோ யூ சேஞ்ச் இந்த வீடியோ ரெக்கார்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நான் எவ்வளோ ஃபோர்ஸாக எவ்வளோ ஒரு கிளியர் கட்டாக பேசினாலும் என் குரலை எங்கே மாற்றிடுது. நானே உண்மையிலே வந்து உண்மையை அப்போ தான் தூங்கி ஏஞ்சி வந்து பேசுகிற மாதிரி இதே ஆக்கிடுது. என்னால் பண்ணுறேன் எனக்கும் தெரில. நான் வீடியோ ரெக்கார்டை மாற்றிட்டா இல்லை இதே ஓகே தான், இல்லை நீங்கள் கொஞ்சம் வேகமாக பேசுங்க நீங்கள் சொல்கிறீங்க, நான் வியூஸை பொறுத்துன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதான் கேஸ் மாட்ட முடியும். செஞ்சு வீட்டில் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை கேஸ் எங்கேயோ போட்டானுங்கடா. ஐயோ கன்னும் இல்லை, மொட்டை என்னாச்சும் கன்று இருக்கும், இப்போ அதுவும் இல்லை, என்னடா பண்ணுறது. இதை அடிக்கணும்னா வாய்ப்பு இல்லையே, கிடச்சிடும்டா சீக்கிரமாக. நான் அன்றைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஃபேன் மெம்பர்ஸ் வந்தாங்க நிப்பாட்டிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்க, அன்றைக்கும் அப்படி தான் ஆச்சு. இப்போ அப்படியே லேக் ஆக்கிட்டான், அன்றைக்கும் அப்படி தான் கேஸ் ஆச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன், அது வேகமாக ரெக்கார்ட் ஆகும். நான் கொஞ்சம் நார்மலாக பேச ட்ரை பண்ணேன். நான் எவ்வளோ நேரம் தான் கேஸ் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் தான் நான் வந்து இனிமேல் வேகமாக பேசுறது, எத்தனை மினிட்ஸ் கேஸ் சொல்லுங்கள், ஒரு வீடியோவே நான் எத்தனை நிமிஷம் எவ்வளோ மினிட்ஸ் எடுக்கிறேன் ஓகேவா, எவ்வளோ நேரம் போகுது, நான் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி வந்து பேச முடியுங்க. எனக்கே வந்து நெஞ்சில் நல்லா அடைச்சிக்கிது கேஸ், இன்னும் முடியல, மூச்சே விட முடியல, அந்த மூச்சு இழுத்து இழுத்து வேகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இது வீடியோ ரெக்கார்ட் பார்த்து ஓகேன்னு நினைக்கிறேன், யார் யாருக்கு ஓகே நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம்னா நான் வந்து வீடியோ எடுத்து பார்க்குறேன். கைஸ் ஓடு இங்கே இருக்குது, அடப்பா இங்கேயாடா வந்து எடுத்து வைப்பீங்க. ஓகே நம்ம நோட் பண்ணிங்க இது ஒரு லொக்கேஷனு இருக்கு, கிராண்டி கேமில் இப்படி போனதே இல்லை, சும்மா போவோம். ஓகே இது சைடில் வையா, இறங்கடா. இதை போயிட்டு அந்த கீழே ஒரு இடம் அங்கே வைக்கணும், இதோட கீழே போயிட்டு மேட்ச் பாக்ஸ் எடுக்கணும், ஜென்ரேட்டரை போட்டு தட்டிட்டு அது ஒன்று. ஆமாம் கேஸ் அவ்வளோதான். அப்பா நான் சொல்ல கேஸ் ரொம்ப ஈஸியான ஒரு எஸ்கேப் தான் இந்த டோர் எஸ்கேப்பு. இதே நம்மளுக்கு வந்து அந்த திங்ஸ் அதாவது பொருளை வேகமாக கிடச்சி வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கொஞ்ச நேரம் தப்பிச்சிடலாம். உண்மையிலே பேசவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூச்சு விடாமல் வந்து நம்ம வந்து எனர்ஜிக்காக பேசணுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாமே. ஒரு யூடியூப் சேனல் எனர்ஜிக்காக பேசணும், நீ வந்து தூங்கிட்டே சொன்னமெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேஸ் பேசணும். ஸோ அதனால தான் நான் எனர்ஜிக்காக பேசிகிட்டு இருக்கேன், நான் மூச்சே விட முடியல, ரொம்ப கஷ்டமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சீக்கிரம் போடா இது காக்கா அண்ணனுக்கு போயிருக்கோம். வா எர்றா எஸ் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு காமெடியாக தெரியல, நடாமல் கொஞ்சம்னு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கானே, நான் கஷ்டப்பட்டு ஆமாங்க மூச்சே விட முடியாமல் வந்து ரொம்ப வந்து வேகமாக பேசி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு விளங்கணும், உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லேகியாக மாதிரி க்ரேஸியாக புரியக்கூடாதுக்காக வேகமாக நான் இது மூச்சுடாமல் பேசுகிறேன். 1 hour நல்லா பேச சொன்னான்னா நீங்கள் அதோட உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது கேஸ். அதாவது என்னோடய வீடியோ பார்க்க மூட்டே இருக்காது. ஏன்னா நான் போட்ட சில வீடியோலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி பேசியிருப்பேன் ஓகேவா. அந்த மாதிரி பேசினாலே
ரொம்ப எனர்ஜிட்டாகவும் இருக்காது, யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி பேசினா என்னடா தெளிவாக பேச மாட்டேறான், இவன் கேம் பிளேயை பார்த்து நான் கற்றுக்கணுமான்னு ஆயிரும் கைஸ். இவன் நான் வந்து பொய்ய சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன். இன்னொன்னே நான் உங்களை இதெல்லாம் பண்ண பார்க்கல, பிரெயின் வாஷ்லாம். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையிலே ஒரு கஷ்டமான இது. அந்த குரூப்பார் எங்கேயோ கிடக்கா, அங்கேயே கிடக்கட்டும், அங்கே பரவாயில்ல, எதுக்கு ஒருத்தர் போவோம். எனக்கு ஏதோ வந்து மனசு கேட்குது கேஸ், என்னை விட்டுட்டு ஏன்டா போகிற அப்படின்னு. இது நம்ம வந்து கீழே எங்கேயாச்சும் போட்டு போயிடலாம் கேஸ். இதோ வாங்க இங்கேயே போட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அதுதான் கேஸ். இந்த என்ன இந்த பிரிட்ஜோட இந்த கிராங்க் கரெக்டாக சொல்கிறேன், எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது வெளியாக தான் இருங்க கேஸ் வந்துடுறேன். ஓகே கேஸ், அவ்வளோதான். இங்கே வந்து ட்ரெயின் கீ கிடந்துச்சு. நல்லா கேஸ் இந்த வீடியோ. இனிமேல் வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைபர் லைக் எல்லாம் பண்ணி வச்சுருங்க. பெல்லை கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து நான் இந்த மாதிரி வீடியோ போல நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே.